சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் இந்த 15 நிமிட நேர நிகழ்ச்சியை சனி ஞாயிறு தினங்களில் காலை 7 மணிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணிக்கும் festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இன்னும் இணைய வானொலியிலும் கேட்டு பயனடையலாம். அத்துடன் விண்ணொளி எனும் அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை வியாழன் மாலை 5 மணிக்கும், விண்ணோசை எனும் 1 மணி நேர ஆராதனை ஒன்றை ஞாயிறு பிற்பகல் 4 மணிக்கும் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம். ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா எல்லாம் கையில தட்டி பாடும், எல்லாரும் கையில தட்டி, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உன்னத ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன், தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கலப்பாறை என்றே சொல்லுவேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற காரியம் தெய்வீக பெலன். தெய்வீக பெலன் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் உபனமாக சொல்லுகிறது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது, எங்களுடைய இந்த காலகட்டங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். சில காரியங்களை செய்து நாங்கள் எங்களால் ஆன மட்டும் செய்துவிட்டு நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் பெலனற்றவர்களாக காணப்படுகிறோம். சில காரியங்கள் எங்களால் இயன்ற மட்டும் ஓடுகிறோம். எங்களால் ஓடியுமான அளவுக்கு ஓடும் போது ஓடி முடித்த பிறகு களைத்து போய் எடுத்து விடுகிறோம். எங்களால் இதற்கு மேலாக செல்ல முடியாது, இதற்கு மேலாக காரியங்களை செய்ய முடியாது என்று எங்கள் சுய பலத்தினை நாங்கள் நம்பியிருந்து நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இந்த காலவேளையிலே நல்ல செய்து வருகிறது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று. கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையிலே பிழைத்திருக்கும் போது என்னை பிழைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற பிரகாரமாக கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது மெய் பலனை தருகிறார்.
அவருடைய வாழ்க்கையிலே வரும்போது உங்களுக்குள்ளே பலன் வருகிறது. அந்த மெய் பலன் வரும்போது அவரு கூடாக கிறிஸ்துவின் உதவியோடு எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த எங்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அவர் தேவ பலனாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:18 உபனமாக சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்தார் என்ற செய்தியை நாங்கள் சொல்லும்போது அது எங்களுக்கு தேவ பலனாயிருக்கிறது. ஏன் தேவ பலனாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தபடினால் அது எங்களுக்கு தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்று நாங்கள் நடக்கும் பொழுது அவர் எங்களுக்கு தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் சம்பாதித்து சாத்தானின் சகல சக்திகளையும் அழித்து சாத்தானை மேற்கொண்டு வெற்றி சிறந்து சகல அதிகாரத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறபடினால் இயேசுவை ஏற்று நீங்கள் வாழும்போது அவர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு உரிமையாகிறது. அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு எங்களுக்கு பலனாயிருக்கிறது. ஏனென்றால் அந்த தேவன் இன்றும் எங்களோடு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் மாறாத தேவன். எப்படி சிலுவையிலே மரித்தாரோ அதே தேவன் இன்றும் எங்களோடு உயிரோடு இருக்கிறார். இன்றும் எங்களோடு ஜீவனாய் இருக்கிறார். இன்றும் எங்களோடு உளவாடுகிற தேவனாய் இருக்கிறார். எங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்களை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையில் வருகிற சோர்வுகளில் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்தினுடைய பலத்தோடு முன்னோக்கி செல்லத்தக்கதாக அவர் எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 29:11 உபனமாக சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார் என்று. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஜனமாய் இன்று உங்களுக்கு மாற ஒரு வாய்ப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஜனமாக மாறுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறார். சொன்னதை அவர் செய்ய வல்ல தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை உங்களுக்கு நான் பிரசங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு இந்த காலவேளையை உங்களுக்கு வந்து இருக்கிறது. சங்கீதம் 48:14 விவனமாக சொல்லுகிறது, இந்த தேவன் எனக்கு சதாகாலம் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று. அல்லேலூயா. மரண பரியந்தம் எங்களை நடத்துறதுக்கு ஒரு வல்ல தேவனாயிருக்கிறார். பாதி வழியில் எங்களை கைவிட்டு செல்வதற்கு அவர் ஒரு தேவன் அல்ல. மரண பரியந்தம் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நாங்கள் முடிக்கும் மட்டும் அவர் எங்களுக்கு மரண பரியந்தம் மட்டும் எங்களை வழி நடத்துவார் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அழகாக சந்தோஷமாக இருக்கிறது. யார் இப்படி உங்களுக்கு சொல்லுவார்கள்? யார் இப்படி உங்களை உற்சாகப்படுத்துவார்கள்? மரண பரியந்தம் மட்டும் நான் உன்னை நடத்துவேன் என்று யார் உங்களுக்கு உறுதி கொடுப்பார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை மரண பரியந்தம் மட்டும் நடத்துவேன் என்று. யார் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்லை, யார் உங்களை மறந்து போயிருந்தாலும் பரவாயில்லை, யார் உங்களை தள்ளிவிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, இந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அண்டையிலே சொல்லுகிறார், நான் உங்களை மரண பரியந்தம் மட்டும் உங்களை நடத்தி செல்லுவேன் என்று. அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1:21 விபனமாக சொல்லுகிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று. கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே வரும்போது, கிறிஸ்து எங்களுக்குள்ளே செயல்படும் போது சாவு எங்களுக்கு ஒரு பெரிதை பொருட்டானது அல்ல. சாவு எங்களுக்கு ஒரு பயமே அல்ல. அப்படிப்பட்ட கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எங்களுடைய மரணத்தை பற்றி நாங்கள் சற்றும் பயப்படுவதே தேவையில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் ஏற்று வாழும்போது எங்களுக்கு நித்திய ஜீவன் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்று அவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிப்பு பெற்று அவருடைய வாழும் போது எங்களுக்கு நித்திய ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118:6 விவனமாகிறது சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று.
பலவீனமான நேரங்களிலே சோர்ந்து போய் இருக்கும் போது மனுஷரால் வருகிற தீல்கள், மனுஷர்களால் வருகிற போராட்டங்கள், மனுஷர்களால் செய்யப்படுகிற சதித்திட்டங்கள், இதுகளிலிருந்து எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. ஆகவே கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய இரட்சகராய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உலகத்திலே யார்தான் உங்களை எதிர்த்து வந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே எங்களை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் சோர்ந்து போயிருந்த இந்த கால வேளையிலே நல்ல செய்தி வருகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன பிரகாரமாக அந்த பலன் உங்களுக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினூடாக கிடைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது, அவரை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு பக்கத்திலே வருகிறார். இந்த வேளையிலே சுவாமி, யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சுவாமி, பலனற்றவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் இருந்தாலும் சுவாமி, அந்த அவர்களை நீர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்தும்படி கட்டளையிடுகிறோம் சுவாமி. தேவனால் எல்லாம் ஆகும் என்று நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் சுவாமி. அப்படி செய்ய போகிற தேவுக்காய் நன்றி செலுத்தி துதி கன மகிமை யாவுமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஒரு தாய் ஏற்றுவது நல்லது. நேயர் சகோதர சகோதரிகளே, மீண்டும் நாளைய தினம் இதே நேரம் மற்றும் ஒரு விண்ணொளி காலை சிந்தனையில் சந்திப்போம். விண்ணொளி என்னும் எமது அரை மணி நேர நிகழ்ச்சி ஒன்றை இன்று மாலை 5 மணிக்கு இதே festaudio.net மற்றும் LTR.fm போன்ற இணையதளங்களிலும் இணைய வானொலியிலும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் பயனடையலாம் என்பதை மறவாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ள அல்லது உங்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டுமென விரும்பினால் mail@newgraceministries.org என்னும் இணைய முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் 004486463419 என்னும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று வாழ்த்து கூறி நன்றியோடு கூட விடை பெற்றுக் கொள்கின்றோம்.